ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். கீரை மணத்தக்காளி கீரைங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதுதான். பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட மாட்டேன். தேங்காய் போடுறதா இருந்துச்சுன்னா அப்படியே வணக்கி விட்ருவேன். சின்ன வெங்காயம் நிறைய போட்டு பூண்டு 2 தட்டி போட்டு பாசிப்பருப்பு போட்டிருக்கிறேன். இது அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொரியல் இருக்கும். அடுத்தது பருப்பு, கொள்ளு பருப்பு குழம்பு. கீரல் தான் போட்டிருக்கிறேன். இதில் போட்டதாக தான் கீரல் எடுத்து போட்டேன். சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய போட்டு, நிறைய இடத்துல உளுன்னு சொல்லுவாங்க. இது கொள்ளு. இங்கே தருமபுரி மாவட்டத்தில் தான் கொள்ளு. சின்ன வெங்காயம் பூண்டு இதுக்கு ஃபேவர். இதுதான் எனக்கு தட்டும்போது போயிடுச்சு. இப்படி இந்த பக்கம் சுரண்டி க்ளீன் பண்ணும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு இந்த கொள்ளு பருப்புக்கு மேக்சிமம் புளி, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் இவ்வளோ தாங்க. இதுக்கு ஃபேவர் இது தான். இது நான்வெஜ் சாப்பிட்றவங்க, சண்டே நான்வெஜ் சாப்பிட்றவங்க மதியான டைமில் ரசம் எடுத்துக்கலாம். இல்லை இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு மண்டே ரசம் இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சோ இல்லை சட்னி செஞ்சோ ஒரு நேரம் சாப்பிட்டோம்லன்னா இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாமே ஒரு அளவுக்கு உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே தங்க விடாமல் அடிச்சுட்டு வந்துடும். கீரை சாப்பிட்டாலையும் அதே மாதிரி தாங்க. ரசம், ஜீரக ரசம் வச்சு சாப்பிட்டாலையும் அதே மாதிரி தான். கொள்ளு ரசம் சாப்பிட்டாலையும் அதே மாதிரி தான். சாப்பாடு தம்பி வந்திருக்கிறான், அதனால் படிச்சுட்டா கஞ்சி மாவு இருக்குது. நைட்டு தோசை ஊற்றி அவனுக்கு ஆனியன் தோசை ஊற்றி கொடுத்தேன். நானும் ஆனியன் தோசை ஊற்றி சாப்பிட்டு இப்போ அவனுக்கு டிஃபனுக்கு இது தான். சட்னி, தக்காளி சட்னி இருக்குது. என்ன இதில் வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜு கீழே இருக்குது. கீழே போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு வேர்த்து போயிடும். அதனால் நான் கம்மியாகவே இப்போ அரைக்கிறதுனால இங்கே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன்னா மாவு புளிக்கல. நைட்டு செஞ்சு வச்சது அப்படியே இருக்குது. பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க, இல்லை இந்த மாதிரி மாடி வீடு இருக்கிறவங்க மேலே கீழே நடந்துட்டு இருக்கணும்னு சங்கடப்படுறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். பெருசாக ஒன்றும் நான் நினைக்கிறது அவ்வளோதாங்க. மற்றவங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். என்னோடய இது அவ்வளோதான். எல்லாமே சிம்பிள் தான். அது ஆடம்பரமாக இருந்தாலையும் என்னோடய பசங்களோட சரி, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டுங்க அவங்க அனுபவிச்சாலையும் அதில் நான் தலையிட மாட்டேன். ரொம்ப இது ஏன்னா மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இது அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சானா அது அவங்கக்கிட்ட மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க மாட்டேன். பட்டுன்னு கூட்டு சொல்லிடுவேன். இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறமேப்பா, ஒரு 2 பேருக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அந்த பழக்கம் எனக்கு மண்டையில் அடித்த மாதிரி அது எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். வேஸ்ட்டு பண்ணாமல் இது மற்றவங்களுக்கு சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற குணங்கள் எனக்கு உண்டுங்க. அது அது எல்லாருக்குமே இருக்குது. சில பேர் வெளிப்படுத்துவாங்க, சில பேர் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, சில பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது ஒரு 3 வகை, எத்தனை வகை நம்ம எடுத்துக்கணுமா அப்படியெல்லாம் இருக்கும். இன்றைக்கு ஏன்னா போன வாரம் தம்பி அக்கவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி சிக்கன் வேண்டான்னு கொடுத்தான், செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டுப்பாங்க. இந்த வாரம் பருப்பாயிட்டேன். ஏன்னா அவன் இன்னும் மேலே வரல. ஃபோன் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு பேசிட்டு இருந்தான். சரி, அவன் தனியாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கிறான். அவன் மனுஷன் நம்ம புண்படுத்தக்கூடாது போ காலையிலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். வந்தால் சட்னி, தக்காளி சட்னி இருக்குது, பொடி போட்டு அவனுக்கு மட்டும் 2 தோசை ஊற்றி கொடுத்துருவேன். 2 தோசை இப்போ எனக்கு இது சாப்பிட்டுருவேன். காலையில் எனக்கு டிக்கஷன், என்னோடய உடம்புக்கு நான் எடுத்துக்கிற டிக்கஷன். இதில் பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், டீ தூள், இஞ்சி, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நெல்லிக்காய் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது, நெல்லிக்காய் தூள்,
அது கொஞ்சம் போட்டுருமே. பாருங்க, இஞ்சிங்க இருக்குல்ல, எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ ஏதோ ஒன்று போட்டு பாதி ஸ்வீட் தான் போட்டு நம்ம காலையில் வெறும் வயிற்றுல நான் இதை தாங்க இப்போ பல காலமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நமக்கு வேலை இல்லை, உடம்புங்களுக்கும் நமக்கு வேலை இல்லை. அதனால கொஞ்சம் நம்ம வந்து நம்ம உடம்பை நமக்கு கவனிச்சிக்கலாம். பொழுதுக்கும் மாத்திரையே சாப்பிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. மாத்திரைன்னா அது ஒரு நோயாளி மாதிரி வரும். அதனால் நம்ம உணவு எடுத்துக்கலாம். உணவே மருந்துன்றாங்க இல்லையா, எடுத்துக்கலாம். அதனால் இதெல்லாமே கொஞ்சம் பார்ப்பேன். இது எல்லாருக்குமே வந்து என்னடா இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலையும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். ஆமாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் 100% பயந்துட்டு நீ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டுறது, அது பயம் முக்கால்வாசி நம்ம குடும்பத்தையே பாதிக்கிற அளவுக்கு பண்ணும்போது அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறத பெட்டரான சாப்பாடை சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்களான்னா என்னோடய சமையலெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கம்மஞ்சோறு, களி, சோளச்சோறு, அது இதுன்னு லொடு லொஸ்க்குன்னு சொல்லிவிட்டு சும்மா சிம்பிளாகவே அதில் பொரியல், இதில் கூட்டு, அது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அதிசயமாக எல்லா பசங்க எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் செய்வாங்க. செஞ்சு ஏன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க ஒரு நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு போடுவேன். எல்லாம் செஞ்சு தான் இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் இங்கே படிக்கல, தம்பி அங்கே 2 பேருமே வெளியில் படித்தாங்க. அதனால் அவங்க காலேஜ்லேருந்து வந்த உடனே அந்த மாதிரியெல்லாம் செய்வேன். பூரி, அவங்களுக்கு மெயினாக வந்து பூரி, இதெல்லாம் இந்த எக் ரைஸு, சிக்கன் ரைஸ் எல்லாம் நான் செஞ்சது இல்லைங்க. ஏதோ ஒரு டைம் செஞ்சுருக்கிறேன், நான் சும்மா சொல்ல. எக் ரைஸ் நிறையா செஞ்சுருக்கிறேன். நூடுல்ஸ் வந்து செய்வேன், இடியாப்பம் செய்வேன். அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வந்து இடியாப்பம், தேங்காய் பால், அதுதான். சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு இதெல்லாம் எல்லாமே நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான் செஞ்சு அதெல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம பசங்க சாப்பிட்ற இதில் வந்து நம்ம உடம்ப வந்து அப்போ என்ன மிஷின் வந்து வாஷிங் மிஷினு அப்போ இல்லை, கம்மி தான். தம்பி காலேஜ் போனதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷின் வாங்கினாங்க. ஏன்னா ஜீன்ஸ் எல்லாம் துவைக்க முடியல. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ வேலைக்காரமா அவங்க இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களாலே பாவம் ஜீன்ஸ் எல்லாம் துவைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மிஷின் வாங்கினாங்க. அதுக்கு முந்தியெல்லாம் நமக்கு வேலைங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலையும் 5 மணிக்கு எந்திரிச்சாலையும் தண்ணி எல்லாம் இப்போ கொஞ்சம் நம்ம இப்போ தான் பைப்பை தெரி போட்டால் கொஞ்சம் இடுப்பில் வச்சு இல்லை கையில் பிடிச்சி தூக்குற அளவுக்கு இங்கே இருக்கிற தண்ணியை இங்கே பிடிச்சி வைக்கணும். இப்போ பைப்பை தெரி போட்டால் நம்ம அங்கங்கே எல்லாம் புழைங்கிறோங்க. குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி, மற்றதெல்லாம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. பைப்பில் பிடிச்சி அப்படியே தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் அப்போ கொஞ்சம் வேலை இருந்தனால உடம்பு நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த குழியில் போட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு அவங்க 9 மணிக்கு எல்லாம் வீடை விட்டு 10 மணிக்கு உஸ்ஸுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு நம்ம வேலையை நம்ம கடைக்கு போகிறதா ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதா அப்படி ஓடிட்டு இருந்தபோது நல்லா இருந்து. அப்படி இல்லைங்களே, எல்லாமே நமக்கு ஏட்டுச்சட்டு இந்த பாத்திரம், கிரைண்டரு, மிக்சிலேருந்து எல்லாமே. மாவாட்டினா முன்னே கல்லை தூக்கி வைக்கணும், அது கழுவணும், அரிசி போடணும், அது கைக்கு தோள்பட்டிக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, அரிசி அப்படியே போட்டு உடனே அப்படியே மாவு அதிலே கரைச்சி வச்சுக்கிறாங்க. இல்லையே ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி அப்படியே சிங்கில் எடுத்து வச்சு கழிக்கிறாங்க. இப்போ அந்த எந்த அளவுக்கு வந்து சோம்பேறித்தனத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம பொருள் வாங்கி போட்டு எல்லாம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறோம்ல, அந்த அளவுக்கு நமக்கு கூடவே இருக்குது அப்படின்றத நினச்சிக்கலாம். அதனால் நான் வந்து இதெல்லாமே பேசுகிறது உண்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய தொட்டி 4 தொட்டி தூக்கி வச்சுருக்கிறேன். ரோஜா பன்னீர் ரோஸ் வந்து நம்ம செடி கொஞ்சம் இதாகிடுச்சு, அதை வந்து கட் பண்ணி பதியம் போடலான்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கேன். அதனால் வேலை ஏதோ ஒன்று, உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னாலே அப்பப்போ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு அது என்னன்னு தெரில, அப்படியே ஓடிடுச்சு. பாய் மக்களே, சண்டே யாராவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக குழந்தை குட்டிங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாருக்குமே ஒரு பாய்.